ஹாய் கைஸ், வெல்கம் டு நாகாஸ்டிக்ஸ். இப்போ என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷனா என்ன? ஃபஸ்ட்டு அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா என்ன? நம்ம ஸ்கூல்லலாம் கண்டிப்பாக படிச்சிருப்போம். இந்த அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தெரியாத ஆளே இருக்க முடியாது, கரெக்டாக? ஸோ ஸ்கூலில் ஆர் காலேஜில் கூட ஏபிஜிபி அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த சூப்பர் 13 சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கும். அந்த மூவியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிஜிபி வச்சு சம் சால்வ் பண்ணுவார். ரித்திக் ரோஷன் வந்துட்டு ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தலையில் கை காட்டுவார், ஒரு முட்டை இருக்கும். ரெண்டாவது ஸ்டூடெண்ட் தலையில் 2 முட்டை, மூணாவது ஸ்டூடெண்ட் தலையில் எனக்கு 4 வரும். அப்போது ஃபோர்த்தில் எனக்கு அப்படியே 8 டபுள் ஆகும். ஸோ லாஸ்ட்டு 30 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தலையில் எவ்வளோ முட்டை வரும், கையில் எவ்வளோ எக்கு வரும்னு சொல்லி கேட்பார். ஸோ அதெல்லாம் ஜிபி. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அதெல்லாம் விடுவோம். இப்போ அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷனா என்ன? அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷனா என்ன? யாருக்காவது ஐடியா இருக்கா? இந்த கிளாஸில் இந்த கொஸ்டின் நான் கேட்டால் இந்த சிபிஎஸ்சி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷனா செட் ஆஃப் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸுக்கு எனக்கு காமன் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதான் அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன். ஓகேவா? அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷனா ஒன்றுமே இல்லை, எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் சீரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1, இது கூட ஒரு 3 ஆட் பண்ண எனக்கு 4, இது கூட ஒரு 3 ஆட் பண்ண எனக்கு 7, இது கூட ஒரு 3 ஆட் பண்ண எவ்வளோ வருது, எனக்கு 10 வருது. இது கூட ஒரு 3 ஆட் பண்ண எனக்கு சம்திங் 13, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி போகிற நம்பர் சீரீஸ் பேர் தான் அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன். இங்கே டிஃப்ரென்ஸ், ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 இருக்கா? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு கூட சொல்லலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு கூட சொல்லலாம். இப்படி காமன் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் நம்பர்ஸ், ஒரு நம்பர் சீரீஸ். இது எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன எடுத்துக்கிறேன், ஏ அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் எப்படி எழுதுறான்னு கவனிங்க. ஃபஸ்ட் நம்பரை நான் ஏ அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் என்ன சொன்னால் செட் ஆஃப் நம்பர் சீரீஸ், ஒரு நம்பர் சீரீஸ், அதுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட் நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் ஏ ப்ளஸ் டி அப்படி சொல்லி எடுத்துக்கலாமா? செகண்ட் நம்பர் ஏ ப்ளஸ் டி, ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் டி, அந்த டிஃப்ரென்ஸை டி அப்படி சொல்லி எடுக்கிறேன். ஸோ தேர்ட் நம்பர் நம்ம எப்படி எடுக்கலாம்? ஏ ப்ளஸ் 2D அப்படி சொல்லி எடுக்கலாமா? ஏ ப்ளஸ் 2D அப்படி சொல்லி எடுக்கலாமா? அப்போது ரெண்டு நம்பருக்கும் பாருங்கள், இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பருக்கு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எனக்கு டி வருது, கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு அப்போது ஃபோர்த் நம்பர் ஏ ப்ளஸ் 3D இருந்திருக்கும். ஃபோர்த் நம்பர் ஏ ப்ளஸ் 3 இருந்திருக்கும். ஃபிஃப்த்து நம்பர் ஏ ப்ளஸ் 4D இருந்திருக்கும். ஏ ப்ளஸ் 4D இருந்திருக்கும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் எனக்கு ஏ ப்ளஸ், ஃபஸ்ட்டு நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் ஏ ப்ளஸ் டி, தேர்ட் நம்பர் ஏ ப்ளஸ் 2D, ஃபோர்த் நம்பர் ஏ ப்ளஸ் 3D, ஃபிஃப்த்து நம்பர் ஏ ப்ளஸ் 4D. இப்போ அப்படியே ஒரு 50 ஒரு நம்பர் வந்துச்சுன்னா, 50 ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் என்னவாக இருக்குன்னா ஏ ப்ளஸ் 49D வரும், கரெக்டாக? ஏ ப்ளஸ் 49D வரும். ஏன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு என்ன வந்திருக்கு எனக்கு? ஃபஸ்ட் நம்பருக்கு ஏ, செகண்ட் நம்பர்னா டி வருது. செகண்ட் நம்பர்னா இந்த பிளேஸுக்கு நல்லா கவனிங்க, டி. தேர்ட் நம்பர் 2D, ஃபோர்த் நம்பர் 3D, ஃபிஃப்த் நம்பர் எனக்கு 4D வருது, கரெக்டாக? அப்போது 50th ஒரு டேர்ம், 50th டேர்ம் ஆர் 50th நம்பர் என்ன அப்படின்னா எனக்கு 49D வந்துருக்கும். ஓகேவா? இப்படியே எனக்கு அப்படியே போயிட்டே இருக்கும்போது nth டேர்ம் எனக்கு இந்த டேர்ம் என்ன ஆர் nth நம்பர் சொல்லி ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் என்னவா இருக்குன்னா அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களால் அசியூம் பண்ண முடியும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டிஆர் இருந்திருக்கும், கரெக்டாக? ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டிஆர் இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இது ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த நம்பர், சாரி லாஸ்ட் நம்பரோட ஃபார்முலாங்க. இது லாஸ்ட் நம்பர் ஃபார்முலா. லாஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலாலாம் மெமரைஸ் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த மாதிரி 1 4 7 10 13 சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பர் போயிட்டே இருக்கு. எனக்கு ஒரு 100 ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ன? இந்த மாதிரி எனக்கு 100 எழுதிட்டே போகும்போது 100th டேர்ம் 100 ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இப்படியே எழுதி எக்ஸாமில் கண்டிப்பாக அதை சால்வ் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. a + n - 1 × t இதான் எனக்கு ஃபார்முலா. கரெக்டாக? ஏ வேல்யூ என்ன எனக்கு 1, ஏ வேல்யூ எனக்கு 1 ப்ளஸ் n - 1 × t. n அப்படிங்கிறது என்னது? எனக்கு 100 வர டேர்ம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது 100 - 1 தட்ஸ் மீன் n பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 99 வரும். கரெக்டாக? 100 - 1 எனக்கு 99 இன்ட்டு டி. டினா எனக்கு டிஃப்ரென்ஸ், ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் அந்த காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது? எனக்கு 3 இருக்குது. கரெக்டாக? அப்போது இன்ட்டு 3 அப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ டைம்ஸ் வருது? எனக்கு 300ல் ஒரு 3யை சப்ராக்ட் பண்ணுங்கள், 297 வருதா? அப்போது 100 ஒரு நம்பர் எழுதுனா 298 வரும். இதுதாங்க 100th டேர்ம். ஸோ இப்படி நம்ம ஈஸியாக சம்மை சால்வ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒன்று n வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஒன்று நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் சொல்லி கேட்பாங்க, அப்படி இல்லைனா லாஸ்ட் நம்பர் என்ன சொல்லி கேட்பாங்க, அப்படி இல்லைனா சம் ஆஃப் த நம்பர் என்ன சொல்லி கேட்பாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, லாஸ்ட் நம்பர், இல்லைனா சம் ஆஃப் த நம்பர் என்ன சொல்லி கேட்பாங்க. மேக்ஸிமம் இதை தாண்டி அவ்வளோ கொஷின்ஸ் இருக்காது. இதுலேயே ரிப்பீட்டடாக இன்னொரு கொஷின் இருக்குது, அது என்னென்னு நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? இங்கே கவனிக்கல. இப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டால், இப்போது சேம் இதே நம்பர் சீரிஸ் எடுத்துக்கும். இந்த நம்பர் சீரிஸில் எனக்கு இப்படியே நான் எழுதிட்டே வரும்போது எனக்கு 298 வருது. இந்த நம்பர் சீரிஸில் எனக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்க சொல்லி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் இதே ஃபார்முலா நான் டைரைவ் பண்ணி எழுதுகிறேன். n எப்படி டைரைவ் பண்ணி எழுதுறேன்னா, இந்த லாஸ்ட் நம்பர் இந்த ஏ இந்த சைடு மூவ் ஆனால் சப்ராக்ட் ஆகும். கரெக்டாக? லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் பை டி இந்த சைடு வரும். அப்போது டிவைட் ஆகும். அந்த n - 1 என்ன பண்ணிடலாம், இந்த சைடு மூவ் பண்ணால் +1 எழுதலாமா? அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் பை டிஃப்ரென்ஸ் +1. இதுதான் எனக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நீங்கள் சிஜிஎல் படித்தா இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஆர்எல்ஸ் ஆர்ஆர்பி இல்லைனா எம்டிஎஸ் அந்த லெவலில் தான் நான் ப்ரோ படிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டுமே எனக்கு இனஃப். ஆர்எல் சிஜிஎல் சிபிஓ சிஹெச்எஸ்எல் எந்த எக்ஸாம் படித்தாலும் இந்த ஃபார்முலா எனக்கு யூஸ் ஆகும். இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த நம்பர் சீரீஸ்க்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணால் n = லாஸ்ட் நம்பர் என்ன 298. கரெக்டாக? லாஸ்ட் நம்பர் எனக்கு 298 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 டிவைட் பை டிஃப்ரென்ஸ் எனக்கு 3 +1. கரெக்டாக? ஸோ சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 297 வரும். 297 நீங்கள் 3ஆல் கேன்சல் பண்ணால் 99 வரும். 99 + 1 எனக்கு 100. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு 100. நான் 100th டேர்ம் சொல்லி சொன்னேன் இல்லையா? அப்போது இந்த 100th டேர்ம் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பட் இவன் n எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது ஒரு அப்ளை பண்ணி காமிச்சேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா சம் ஆஃப் த நம்பர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இப்படி ஒரு நம்பர் சீரிஸ் போகுது அப்படின்னா இதோட சம் ஆஃப் த நம்பர் என்ன சொல்லி கேட்பாங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் நல்லா பார்த்துக்கோங்க. சம் ஆஃப் த நம்பருக்கான ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்குங்க. n / 2 இன்ட்டு 2a + n - 1 × d. இது ஒரு ஃபார்முலா. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் தெரியலை அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் நம்பர் எனக்கு சம்மில் தெரியலனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சுன்னா சம் ஆஃப் த நம்பர் = n / 2 a + l. தட்ஸ் மீன் ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த a l அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. a அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர். இப்போ நான் சொல்லும்போது தெளிவாக தெரியும். இன்னொரு 1 month or 2 months கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஏ இது என்ன எல்லுன்னு எழுதியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கே டவுட் வந்துடும். ஸோ கீழே எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுன்னா
அகைன் ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக நம்ம ஈஸியாக ரீகால் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எல்லுனா ஆர்எல்சி என் அப்படின்னா எனக்கு லாஸ்ட்டு நம்பர். நெக்ஸ்ட்டு வேறு என்ன எழுதியிருக்கேன்? டினா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். டினா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் எப்போவுமே செகண்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பர். செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் அப்படி தான் பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் எப்போவுமே எப்படி பார்க்கணும் அப்படின்னா செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 1 சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்கன்னா ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ சொல்லிட்டு பார்க்கணும். ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எனக்கு டி வருது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சீரிஸ் எழுதுகிறேன் பாருங்களேன். எனக்கு சம்திங் எனக்கு ஒரு 68 65 62 60 வராது 59 இப்படி ஒரு நம்பர் சீரிஸ் போயிட்டே இருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள் காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இந்த எல்லா நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. இங்கே எவ்வளோ? 3 சப்ராக்ட் ஆகிருக்கு. இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் 3. காமன் டிஃப்ரென்ஸ்னால என்ன சொல்லியிருக்கேன்? அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம்லாம் இல்லை. டிசெண்டிங் ஆர்டரில் கூட போகலாம். ஓகே. எனக்கு தேவை காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு. ஓகேவா? அப்போ இதுவும் அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன். இங்கே டிஃப்ரெண்ட் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. 65 மைனஸ் 68 எழுதணும். -3 தான் என்னோட டிஃப்ரெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வேறு ஏதாவது லெட்டர்ஸ் இருக்கா? எஸ்என்னுன்னா இங்கே சம் ஆஃப் த நம்பர். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்என் அப்படின்னா எனக்கு சம் ஆஃப் த நம்பர். வேறு லாஸ்ட் நம்பர் அவ்வளோதான் நினைக்கிறேன் லெட்டர்ஸ். வேறு எதுவும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் கிளியராக அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இதை பேஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணலாமா? ஓகே. சம் சால்வ் பண்ணலாமா? கவனிங்க. சம் சால்வ் பண்ண சம் எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சம் நம்பர் 1 சிஜிஎல் டயர் 1ல் கேட்ட சம் ட்ரை பண்ணலாமா? 91 + 92 + 93 + எக்ஸெட்ரா 110 இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதை சம் பண்ணால் அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ட்ரை பண்ணலாமா? கவனிங்கள 91 92 93 ஆக்சுவலி இதெல்லாம் நேச்சுரல் நம்பர். நம்ம நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாலும் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நமக்கு தெரிஞ்ச அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இப்போது இங்கே லாஸ்ட் நம்பர் தெரியுது. கரெக்டாக இங்கே லாஸ்ட் நம்பர் தெரியுது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சால் எந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? செகண்ட் ஃபார்முலா எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அப்போது சம் ஆஃப் த நம்பர் எனக்கு சம் ஆஃப் த நம்பர் ஃபார்முலா n/2 a + l. கரெக்டாக n வேல்யூ என்ன? இங்கே n வேல்யூ என்ன? அப்படியே அப்ராக்சிமேட்டாக பாருங்கள். 91 to 100 எனக்கு 10 நம்பர் இருக்கும். 100 நெக்ஸ்ட்டு 110 வரலைக்கும் எனக்கு அப்போது 20 நம்பர் இருக்கும். கரெக்டாக கண்டிப்பாக எனக்கு 20 நம்பர் இருக்கும். அப்போது n/2 சப்போஸ் இங்கே எப்படி உங்களுக்கு 20 வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக அசியூம் பண்ணி எடுக்க முடியலன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. n ஃபார்முலா என்ன? நமக்கு லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். 110 - 91 110 - 91 டிஃப்ரென்ஸ் எனக்கு 1. ஓகே. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தா எவ்வளோ வரும்? எனக்கு 19 வரும். கரெக்டாக +1 ஃபார்முலா எனக்கு +1 அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது 19 + 1 20. கரெக்டாக எனக்கு 20 ஆன்சர் வந்துச்சு. ஆர்எல்ஸ் இப்படி டேரெக்டாக கூட நம்ம எடுத்துடலாம். ஓகே. n/2 a + l 91 + 110 91 + 110 இதை எழுதுனா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? கவனிங்க. இதை கேன்சல் பண்ணிடலாமா? இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? எனக்கு இங்கே ஆட் பண்ண எனக்கு 201 வரும். கரெக்டாக அப்போ 2010. அப்போ ஆப்ஷன் 2 தான் என்னோட ஆன்சர். கரெக்டாக ஆன்சர் வில் பி 2010. தட்ஸ் இட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 2 வாட் வில் பி த மேக்ஸிமம் சம் ஆஃப் 44 42 40 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. ஓகேவா? பாருங்கள் 44 42 40 வாட் வில் பி த மேக்ஸிமம் சம் சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக அப்போது இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஈவன் நம்பர் எனக்கு அப் டு அப்படியே 2 வரலைக்கு இருந்தாலும் அது மேக்ஸிமம் சம்மாக இருக்க முடியும். 0 -2லாம் போயிடுச்சுன்னா இட்ஸ் நாட் அ மேக்ஸிமம் சம். கரெக்டாக இது -2 -4 அப்படிலாம் சொல்லி போச்சுன்னா ஏன்னா இது வந்து டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. இது எனக்கு மேக்ஸிமம் சம்மாக இருக்க முடியாது. கரெக்டாக அப்போது
அப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் கரெக்டாக. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு லாஸ்ட் நம்பர் தெரியுது, இங்கே பொறுத்தளவுக்கு எனக்கு லாஸ்ட் நம்பர் தெரியுது. ஸோ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு 22 நம்பர் இருந்திருக்கும் கரெக்டாக. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு என் வேல்யூ 22 நம்பர் இருந்திருக்கும். ஏன்னா 44 2ல் ஸ்டார்ட் பண்ணி 44னா எனக்கு 22 நம்பர் இருக்கும். அப்போது 22 டிவைட் பை 2 n டிவைட் பை 2 a plus l, தட்ஸ் மீன்ஸ் 44 plus 2, 44 plus 2. இதை பார்த்தாலே எனக்கு ஆன்சர் கிடச்சிரும் கரெக்டாக. இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 11 into 46, 11 into 46 எனக்கு 506 தான் என்னோட ஆன்சர் கரெக்டாக. 11ஆல் மல்டிப்ளை பண்ணுற ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை யூஸ் பண்ண நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 3. சம் நம்பர் 3. வாட் இஸ் த சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 40 terms ஆஃப், எனக்கு ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. வாட் இஸ் த சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 40 terms. இந்த சீரிஸ் பாருங்கள், 1 3 4 5 7 7 வந்திருக்கு, அப்புறம் 9 வருது. அப்போ டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியுது எனக்கு சேமாக இல்லை பாருங்களேன். எனக்கு 1க்கும் 3க்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2 வருது, 3க்கும் 4க்கும் 1 வருது, அகைன் 4க்கும் 5க்கும் 1. இங்கே 7க்கும் 7க்கும் டிஃப்ரெண்ட் 0. எனக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், காமன் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு இந்த 1 எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த 1 எடுக்கிறேன், நெக்ஸ்ட்டு 4 1 4, நெக்ஸ்ட்டு 7 1 4 7 10. இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1 4 7 10. அப்போது கண்டிப்பாக இந்த 1 4 7 10க்கு டிஃப்ரெண்ட் எனக்கு 3 கரெக்டாக. டிஃப்ரெண்ட் எனக்கு 3. நெக்ஸ்ட்டு 3 5 7 9, 3 5 7 9 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ இந்த நம்பர் சீரிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் 2 இருக்குது கரெக்டாக. அப்போது ரெண்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை என்ன பண்ணியிருக்காங்க, மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு 20 டேர்ம்ஸ் இருக்கும் கரெக்டாக. இங்கே ஒரு 20 டேர்ம்ஸ் இருந்திருக்கும், இங்கே ஒரு 20 டேர்ம்ஸ் இருந்திருக்கும் கரெக்டாக. இங்கே ஒரு 20 டேர்ம்ஸ் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு சம் ஆஃப் த நம்பர் கண்டுபிடிக்கலாமா? நமக்கு சம் ஆஃப் த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n டிவைட் பை 2, அது நமக்கு இங்கே நல்லாவே தெரியும் கரெக்டாக. n டிவைட் பை 2, n எனக்கு 20 கரெக்டாக. 20 டிவைட் பை 2, ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர். ஆக்சுவலி இங்கே எனக்கு லாஸ்ட் நம்பர் தெரியாது, அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துக்கிறேன். 2a, 2 டைம்ஸ் ஆஃப் a எனக்கு 2 ப்ளஸ் n மைனஸ் 1, 20 மைனஸ் 1 எனக்கு 19. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எனக்கு 3 கரெக்டாக. 19 into 3 ப்ளஸ் இந்த சம்முக்கு ஃபார்முலா 20 டிவைட் பை 2, n டிவைட் பை 2. நெக்ஸ்ட்டு 2a, 2 டைம்ஸ் ஆஃப் a, அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் 6. அப்போ எனக்கு டைரெக்டாக நம்ம இங்கே 6ன்னு எழுதலாமா? 2 டைம்ஸ் ஆஃப் a 6 ப்ளஸ் n மைனஸ் 1, n மைனஸ் எனக்கு 20 மைனஸ் 1 19. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது எனக்கு 2 வருது கரெக்டாக. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எனக்கு 2 வருது. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? கவனிங்க, இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைரெக்டாகவே இந்த 2 இருக்குது கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 இருக்குது கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கவனிச்சிங்கன்னா எனக்கு 19 டைம்ஸ் ஆஃப் 3 டைம்ஸ் ஆஃப் 19 எனக்கு 57, 57 ப்ளஸ் 2 எனக்கு 590 ப்ளஸ் இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் 19 எனக்கு 38, 38 ப்ளஸ் 6 எனக்கு 44. அப்போ இங்கே 440 கரெக்டாக. 590 ப்ளஸ் 440, 590 ப்ளஸ் 440 கண்டிப்பாக எனக்கு 1030 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த சம்மு நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2ல் கேட்ட சம் நமக்கு 2 நம்பர் சீரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சேம் மாடலில் இன்னொரு சம் இருக்குது. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் மாடல் கரெக்டாக. அப்படியே எனக்கு சேம் மாடல் பாருங்கள். 1 + 3 + 5 + 7 இருக்குது கரெக்டாக. 1 + 3 + 7. இந்த சம்மை சால்வ் பண்ண முடிஞ்சவங்க சால்வ் பண்ணுங்கள். எனக்கு சால்வ் பண்ண ஐடியா கிடைக்கல அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ +7 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பர் சீரிஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு
-10 -12 -14 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், மைனஸை ஃபுல்லாக அப்படியே காமனாக வெளியில் எடுத்துறேன். மைனஸ் ஃபுல்லாக காமனாக வெளியில் எடுத்துட்டா எனக்கு 10 + 12 + 14 எக்ஸெட்ரா 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 எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 டேர்ம்ஸ் இருக்கும். 30 டேர்ம்ஸ் இருக்கும். ஏன்னா மொத்தமாக எனக்கு 60 டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஒரு 30 டேர்ம்ஸ், இங்கே ஒரு 30 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது இங்கே ஒரு 30 டேர்ம்ஸ், அந்த சைடு ஒரு 30 டேர்ம்ஸ் இருக்கும். இதோட சம் தான் நமக்கு கேட்குறாங்க. ட்ரை பண்ணலாமா? கவனிங்களா, இங்கே ஃபார்முலா எனக்கு n வந்து 30, n வந்து 30 டிவைட் பை 2. ஃபர்ஸ்ட் நம்பர் 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு 2 ப்ளஸ் எனக்கு 30 - 1 29. டிஃப்ரெண்ட் எவ்வளோ எனக்கு? டிஃப்ரெண்ட் எவ்வளோ எனக்கு? இங்கே 2 இருக்குது கரெக்டாக. அப்போது இன்ட்டு 2 மைனஸ் மைனஸ் இங்கே 30 டிவைட் பை 2. மொத்தம் நம்பர் எனக்கு டோட்டல் நம்பர்ஸ் எனக்கு 30 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர். 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு 20 ப்ளஸ் 29 n-1 எனக்கு 29 இன்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் 2. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு 2. இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? நல்லா கவனிங்க. இங்கே 29 2 டைம்ஸ் ஆஃப் 29 58 60 வரும் கரெக்டாக. 58 + 2 எனக்கு 60 வரும். அப்போ என்ன பண்ணலாம், 30 டிவைட் பை 2 காமனாக வெளியில் எடுத்துறேன். 60 மைனஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 29 டைம்ஸ் ஆஃப் 2 இந்த 29 டைம்ஸ் ஆஃப் 2 எனக்கு 58 58 ப்ளஸ் 20 58 ப்ளஸ் 20 எனக்கு 78 வரும். அப்போது 78 டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 18 வரும் கரெக்டாக. டிஃப்ரெண்ட் எனக்கு 18 வரும். அப்போது 30 டிவைட் பை 2 இன்னா -18 வரும். -18 வரும். இப்போ கேன்சல் பண்ணால் எனக்கு 9 மல்டிப்ளை பண்ணால் -270 -270 இஸ் அவர் ஆன்சர் கரெக்டாக. -270 இஸ் அவர் ஆன்சர். தட்ஸ் இட். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி. இந்த சம் புரிஞ்சிருச்சா? ஓகே, நம்ம அப்போது நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 5 இங்கே கவனிங்களா. சம் நம்பர் 5, find the value of 1 - 2 - 3 + 2 + 3. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா 1 -2 -3 கண்டிப்பாக அதோட அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக இருக்காது. ஓகே, 1 அதோட அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக கண்டிப்பாக -2 -3 இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன தான் இருக்கும் அப்படின்னா 1 + 2 இருக்கும் கரெக்டாக. 1 2. அப்போ ஃபஸ்ட்டு சீரீஸ், இந்த சீரீஸ் நல்லா கவனிங்க. 1 + 2 + 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போயிட்டே இருக்கு கரெக்டாக. 1 + 2 + 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட்டு என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட்டு எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. -2 -2 ஃபாலோ பண்ணி -3 வராது. அப்போ இந்த -3 வரும் கரெக்டாக. -2 -3 வரலாம். அகைன் இங்கே -3 வருதா? அப்போது இந்த -3 இந்த -2ஐயும் இந்த -3 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ டோட்டலாக காமனாக மைனஸை வெளியில் எடுத்துட்டா இந்த சீரீஸ் எப்படி போகுது? 2 + 3 + 4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போயிட்டே இருக்கு. இந்த சீரீஸ் இப்படி போகுது. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் என்னன்னா -3 -4. அப்போ மொத்தமாக இந்த மைனஸ் நான் வெளியில் எடுத்தா 3 + 4 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. அப்போ டோட்டலாக இங்கே எவ்வளோ சீரீஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 3 சீரீஸை மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க கரெக்டாக. 3 சீரீஸை மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சம் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. மொத்தமாக எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கா? 100 டேர்ம்ஸ் இருக்கா. ஓகே, அப்போ 3 டிவைட் பை 100 100 டிவைட் பை 3 எப்படி எழுதுனா கண்டிப்பாக 33 33 33 எல்லா டேர்ம்ஸ் இருக்கும். பட் இங்கே மட்டும் ஒரு 100 விட அதாவது 99 3ஆல் டிவைட் பண்ணால் தான் எனக்கு 33 33 வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 1 இருக்கு இல்லையா, அந்த 1 இங்கே இருக்கும். ஸோ டோட்டலாக இங்கே 34 டேர்ம்ஸ் இருக்கும். இங்கே 34 டேர்ம்ஸ் இருக்கும். இங்கே எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா எனக்கு 33 டேர்ம்ஸ் இருக்கும். இங்கே ஒரு 33 டேர்ம்ஸ் வரும். ஓகே, இப்போ இந்த சீரீஸை சம் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணலாமா? இந்த சீரீஸை சம் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். ட்ரை பண்ணலாமா? இந்த சீரீஸ் நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறேன். லாஸ்ட் நம்பர் 1 2 3. அப்போ 34th டேர்ம்
எனக்கு 34 தான் இருக்கும் கரெக்டாக 34th டேர்ம் எனக்கு 34 இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன் 2 3 4 அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 33rd டேர்ம் எனக்கு 34 இருக்கும் கரெக்டாக 33rd டேர்ம் எனக்கு 34 இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே 3 4 அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ 1 2 காணும் கரெக்டாக. அப்போ ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. 35 தான் லாஸ்ட் நம்பராக இருக்கும். 35 தான் 33rd வர நம்பராக இருக்கும் கரெக்டாக. ஸோ லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டா அந்த சம்மை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்களேன். 1 + 2 + 3 + 4 அப்படி சொல்லிட்டு எனக்கு 34 வரைக்கும் போகுது கரெக்டாக. இங்கே -2 -3 -4 வருது. அப்போ -2 + 2 + 3 -3 + 4 அப் டு எனக்கு 34 வரைக்கும் கேன்சல் பண்ணிடலாமா? அப் டு எனக்கு 34 வரைக்கும் கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த 1 இருக்குது. ரிமைனிங் 1 மைனஸ் இந்த சீரீஸோட ஆன்சர் எழுதி சப்ராக்ட் பண்ண நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? இந்த சீரீஸோட சம் ஆஃப் த வேல்யூ எவ்வளோ எனக்கு மொத்தமாக எனக்கு 33 நம்பருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 33 டிவைட் பை 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் 35 + 3 35 + 3 38 கரெக்டாக 38. இதையும் நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணால் 19 வரும். 19 3 டைம்ஸ் 57 57 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 57 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 2 6 வரும். இதை 1ல் சப்ராக்ட் பண்ணால் -626 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் சம். 3 சீரீஸ் வச்சுருக்காங்க. அதுவும் நீங்கள் எல்லா சீரீஸுக்கும் சம்ம கண்டுபிடிச்சி அப்புறம் சப்ராக்ட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி எனக்கு கேன்சல் பண்ண முடியுதுன்னா கேன்சல் பண்ணிட்டு சம்ம சால்வ் பண்ணினா சம் இன்னும் கொஞ்சம் குயிக்காக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? சம் நம்பர் 6. இந்த சம் கவனிங்களா. Find the 33rd term of sequence 3 8 9 13 எனக்கு 15 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த சம்மை பொறுத்தளவுக்கு சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ சம் சால்வ் பண்ண ஐடியா கிடைக்கலன்னா சம்மை கவனிங்க. ஓகேவா? ஸோ கவனிங்களேன். இங்கே டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 இருக்குது. 8க்கும் 9க்கும் டிஃப்ரெண்ட் 1. அப்போது எனக்கு டிஃப்ரெண்ட் சேமாக இருந்துச்சுன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அப்போ மேபி 1 or 2 or 3 எனக்கு சீரீஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ எத்தனை சீரீஸ் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் நான் 2 அசியூம் பண்ணுறேன். 3 9 15 21 செக் பண்ணுறேன். 3 9 15 21 செக் பண்ணுறேன். இதை பார்த்தோன்னே தெரியுது இது எனக்கு ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். டிஃப்ரெண்ட் எவ்வளோ எனக்கு 6 இருக்குது கரெக்டாக. அப்போது 2 சீரீஸாக எனக்கு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது செகண்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா 8 13 18 23 8 13 18 23 எக்ஸெட்ரா போயிட்டுருக்கு. அப்போது 2 சீரீஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீரீஸில் டிஃப்ரெண்ட் பாருங்கள் எனக்கு 6. செகண்ட் சீரீஸில் டிஃப்ரெண்ட் பாருங்கள் எனக்கு 5 இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அந்த சம்மை சால்வ் பண்ணலாமா? மொத்தம் எனக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க? 33 டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 33 டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 33யை இப்போ 33யை நல்லா பாருங்கள். 16 ஸ்ப்ளிட் பண்ணலாம். 16 ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போது கண்டிப்பாக 16 இங்கே இருக்கும். எக்ஸ்ட்ரா 33ல் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இருக்குது கரெக்டாக. எக்ஸ்ட்ரா ஒரு 1 இருக்குது. இந்த 1 இந்த ஃபஸ்ட் நம்பரில் தான் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் அந்த சீரீஸ் இருக்கு இல்லையா அதில் 17 டேர்ம்ஸ் இருக்கும். செகண்ட் சீரீஸ் இருக்கு இல்லையா அதில் எனக்கு 16 டேர்ம்ஸ் இருக்கும். செகண்ட் சீரீஸில் எனக்கு 16 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது 33rd டேர்ம் கண்டுபிடிச்சா நமக்கு 17th டேர்ம் இந்த 17th டேர்ம் கண்டுபிடிச்சா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு சீரீஸில் 17th டேர்ம் நமக்கு லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். தட்ஸ் மீன் லாஸ்ட் நம்பர் எனக்கு 17th டேர்ம். ஃபஸ்ட் நம்பர் எனக்கு 3 ப்ளஸ் n-2 எனக்கு 17 - 2 16. டிஃப்ரெண்ட் எவ்வளோ எனக்கு 6ன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. 96 + 3 99 இஸ் அவர் ஆன்சர். 99 தான் நமக்கு 33rd வரும். இந்த சீரீஸில் இங்கே நல்லா இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் 33rd டேர்ம். பட் இங்கே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு இல்லையா இந்த சீரீஸில் இது 17th டேர்ம். ஓகே. நம்பர் எப்படி வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க.
ஏதாச்சும் ஒரு கலர், இந்த எல்லோ இந்த கலர் எடுத்துக்கலாமா? இது ஃபர்ஸ்ட் நம்பர் கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர், இது ஃபோர்த் நம்பர், இது ஃபிஃப்த் நம்பர், இது சிக்ஸ்த் நம்பர். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது பிளாக் எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் இது செகண்ட் நம்பர். ஓகே, அப்போ இது தேர்ட் நம்பர், இது ஃபோர்த் நம்பர், இது எனக்கு ஃபிஃப்த் நம்பர். அப்போ இது 6, இது 7. அப்போ இப்படி போகும்போது இந்த 70s அப்படிங்கிறது 33rd டேர்மா வந்துடும். இது 33rd டேர்மா வந்துடும். ஸோ 33rd டேர்ம் தான் எனக்கு 99. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணிடலாம். சம் நம்பர் 7 இங்க கவனியில. The number of terms of series 54, 51, 48 எனக்கு such that sum is 513. The sum is எனக்கு 513. பண்ணி கேட்குறாங்க. The number of terms கேட்குறாங்க. இது ஒரு சீரிஸ் போகுது. 54, 51, 48 சொல்லிட்டு ஒரு சீரிஸ் போகுது. இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சம் எனக்கு 512. நான் என்ன பண்ணுறேன், இந்த சம்முக்கு ஆப்ஷன்லேருந்து போகிறேன். இஃப் n ஈக்குவல் டு 18 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இஃப் n ஈக்குவல் டு 18 சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போது n 18 இருந்துச்சுன்னா சம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாமா? இங்கே லாஸ்ட் நம்பர் இல்லை, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மில் எடுத்துக்கலாம். சம் ஆஃப் த நம்பர் n எனக்கு 18, ஸோ 18 டிவைட் பை 2. 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர், 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு 54, 108 எழுதிக்கலாமா? ப்ளஸ் n மைனஸ் 1, 18 மைனஸ் 1 எனக்கு 17 இன்ட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்க, நல்லா கவனிங்க. டிஃப்ரென்ஸ் செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். டிஃப்ரெண்ட் எனக்கு செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ -3 சொல்லிட்டு எழுதணும். எனக்கு -3 அப்படி சொல்லிட்டு எழுதணும். ப்ளஸ் நம்பரை எழுதிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? நல்லா கவனிங்க. இதை கேன்சல் பண்ணலாம். இந்த டேர்மை நம்ம கேன்சல் பண்ணுனா எனக்கு 9 டைம்ஸ் இங்கே 51 -51. அப்போ 108ல் சப்ராக்ட் பண்ணால் 9 இன்ட்டு 57 வரும். 9 இன்ட்டு 57. ஸோ ஒரு 570ல் ஒரு 57 சப்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக 513 கிடைச்சிரும். 513 கிடைச்சிரும். மேபி இது ஆன்சராக இருக்கலாம். மேபி இந்த நம்பர் 513 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்கலாம். இங்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பின்னு இருக்கு. போத் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 19 செக் பண்ணிருங்க. இந்த 19ஐயும் செக் பண்ணிருங்க. இப்போ இந்த 19 நான் செக் பண்ணா, இந்த 19 நான் செக் பண்ணா, இஃப் n ஈக்குவல் டு 19, இஃப் n ஈக்குவல் டு 19 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ சேம் ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாமா? 19 டிவைட் பை 2. ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு 108 ப்ளஸ் இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு 19. கரெக்டா? நம்பர் ஆஃப் டேர்ம் எனக்கு 19. அப்போ 19 மைனஸ் 1 எனக்கு 18 இன்ட்டு 18 இன்ட்டு -3. 18 இன்ட்டு -3. கரெக்டா? 18 இன்ட்டு -3. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் 18 எனக்கு 54. 54 இங்கே சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இங்கே ஒரு 54 இருக்கும். அப்போது 54 கேன்சல் பண்ணால் 19 இன்ட்டு 27. இந்த மொத்த டேர்மோட வேல்யூ 27 வந்துடும். கரெக்டாக? அப்போ 19 இன்ட்டு 27 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 19 இன்ட்டு 27 20 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 540 வரும். அந்த 540ல் ஒரு 27 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 513 கிடைக்கும். 513 கிடைக்கும். கரெக்டா? அப்போ எனக்கு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ரெண்டுமே எனக்கு ஆன்சர் வருது. ஸோ ஆன்சர் வில் பி போத் ஏ அண்ட் பி. ஆன்சர் வில் பி போத் ஏ அண்ட் பி. இந்த சம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பாருல, ரெண்டு ஆப்ஷனும் வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணிடலாம். சம் நம்பர் 8. சம் நம்பர் 8. A man saves 100 in January 2014. 100 ரூபி என்ன பண்றாரு, ஜனவரியில் 2014 சேவ் பண்றாரு. ஓகேவா? அண்ட் இன்க்ரீஸ் ஹிஸ் சேவிங் பை 50 எவ்ரி மந்த் ஓவர் ப்ரீவியஸ் மந்த். ப்ரீவியஸ் மந்த்தை விட ஒரு 50 ரூபி 50 ரூபி 50 ரூபி சேவ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணுறாராம். ஸோ 150. நெக்ஸ்ட் மந்த்து 200. நெக்ஸ்ட் மந்த்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாராம். வாட் இஸ் த ஆனுவல் சேவிங் சொல்லி கேட்டாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் ஆனுவல் சேவிங் அப்படின்னா எனக்கு ஓவர் 12 டைம்ஸ். அப்போ 12 டேர்ம்ஸ் இருக்கும், 12 மந்த்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? அப்போது இதோட சம் ஆஃப் த வேல்யூ கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போ சம் ஆஃப் த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எனக்கு லாஸ்ட்டு டேர்ம் இல்லை, லாஸ்ட் நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
கவனிங்க. லாஸ்ட் நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் எனக்கு 12 டிவைட் பை 2 ஃபர்ஸ்ட் நம்பர் 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு 200 plus n minus 1 12 minus 1 எனக்கு 11 into difference எனக்கு 50 difference எனக்கு 50 550 plus ஒரு 200 750 750 ஒரு 6 times 6 times எவ்வளோ எனக்கு 4500 is our answer. அதாவது 750 இப்படி மல்டிப்ளை பண்ணுங்க ஓகே 750 into 6 2 times of 750 1500 கரெக்டா அப்போ 3 times of 750 சாரி 3 times of 1500 எனக்கு 4500 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா சம் நம்பர் 9 சம் நம்பர் 9 what is the arithmetic mean of first n natural number arithmetic mean இப்போ something ஒரு 1 2 3 4 1 2 3 4 அப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவோம் இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணி இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 4 அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கோம் ஓகே இங்க ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பரோட அரித்மெட்டிக் மீன் சொல்லி கேட்டிருக்காங்க நேச்சுரல் நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 4 5 எக்ஸெட்ரா 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 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இல்லைன்னா அப் டு ஒரு n நம்பர் வரைக்கும் போச்சுன்னா அது எனக்கு நேச்சுரல் நம்பர் கரெக்டா அப்போ நம்ம ஃபார்முலாவில் செகண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் ஏன்னா லாஸ்ட் நம்பர் எனக்கு தெரியுது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டிப்பாக எனக்கு n டிவைட் பை 2 லாஸ்ட் நம்பர் எனக்கு என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு 1 கரெக்டா இதுதான் சம் ஆஃப் த நம்பர் எனக்கு இப்போ எல்லாத்தையும் இந்த நம்பர் எல்லாத்தையும் நான் சம் பண்ணிட்டேன் இந்த நம்பர் எல்லாத்தையும் சம் பண்ணிட்டேன் டிவைட் பை எவ்வளோ நம்பருக்கு n நம்பருக்கு ஸோ டிவைட் பை என்னன்னு எழுதிக்கலாமா இங்கே ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்லிடுறேன் இந்த ஃபார்மெட்டை நல்லா கவனிங்களேன் இந்த ஃபார்மெட்டை நல்லா கவனிங்களேன் இந்த ஃபார்மெட்டு எப்படி இருக்கு அப்படின்னா n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2 அந்த ஃபார்மெட் இருக்கு கரெக்டா அப்போ இது என்னது சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா இந்த சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாவே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இருந்தாங்க டெரைவ் பண்ணி வந்திருக்கு சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாவே பாருங்க அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இங்கிலிருந்து தான் நமக்கு டெரைவ் பண்ணி வந்திருக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ சம் ஆஃப் த நம்பர் டிவைட் பை n எழுதிட்டு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா n கேன்சல் பண்ணலாம் அப்போ n பிளஸ் 1 டிவைட் பை 2 n பிளஸ் 1 டிவைட் பை 2 இஸ் அவர் ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணிடலாமா சம் நம்பர் 10 sum number 10 three numbers are in arithmetic progression எனக்கு 3 number arithmetic progressionல இருக்கான் whose sum is 30 அந்த sum எனக்கு 30 அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ சம்திங் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னா 30 இல்லைன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா அந்த 3 நம்பர் எப்படி இருக்கலாம்னா ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2d அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம் ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2d அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம் ஓகேவா அண்ட் ப்ராடக்ட் அந்த 3 நம்பரோட ப்ராடக்ட் எனக்கு 9 10 இதை கவனிங்க அந்த 3 நம்பரோட ப்ராடக்ட் எனக்கு 9 10 இப்போ இந்த 9 10 எப்படி எழுதலாம் அப்படின்னா நல்லா பாருங்க 91 நல்லா தெளிவாக தெரியும் 13 into 7 கண்டிப்பா 13 into 7 அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்டிப்ளை பண்ண முடியும் கரெக்டா அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கு 10 மல்டிப்ளை இருக்கும் கண்டிப்பா இதுதாங்க அந்த 3 நம்பரா இருக்க முடியும் ஏன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வேற சொல்லிட்டாங்க அப்போ எப்படி இருக்கும் 7 10 13 இருக்கும் 7 10 13 இருக்கும் ஸோ என்ன கேட்குறாங்க தென் த கிரேட்டஸ்ட் நம்பர் இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்குறாங்க the greatest number is 13 is our answer ஓகேவா 13 தான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணிடலாமா சம் நம்பர் 11 இந்த சம்மை ட்ரை பண்ண பார்க்கலாம் நம்ம ஜஸ்ட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம்முங்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா இதுல ஏதாச்சும் சம் வருதோ இல்லையோ இந்த மாடல் சம் கண்டிப்பா ஒரு சம் வரும் இதுக்கு நம்ம மெத்தட் பிளஸ் ஷார்ட்கட் ரெண்டுத்தையும் பார்த்துலாம் ஓகேவா இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஹவு many நேச்சுரல் நம்பர் ஆர் divisible by 7 ஆர் there between 3 and 200 3க்கு 200க்கு இடையில எவ்வளோ நேச்சுரல் நம்பர் டிவைட் ஆகும்னு சொல்லி கேட்டாங்க கரெக்டா அப்போ 3க்கு அப்புறம் ஃபர்ஸ்டா டிவைட் ஆகிற நேச்சுரல் நம்பர் என்ன கண்டிப்பா 7 இருக்கும் கரெக்டா ஃபர்ஸ்டா டிவைட் ஆகிற அந்த நேச்சுரல் நம்பர் என்ன இருக்கும் 7 இருக்கும் நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் 14 இருக்கும் நெக்ஸ்ட் நம்பர் கண்டிப்பா 21 நெக்ஸ்ட் வில் பி ஆப்வியஸ்லி 28 கரெக்டா எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ரா
200க்கு முன்னாடி 200க்கு முன்னாடி எந்த நம்பர் கேன்சல் ஆகும்னா பாருல 140 140க்கு அப்புறம் 60 இருக்கு அப்போ 56 196 எனக்கு 7ஆல கேன்சல் ஆகும் ஓகே how many natural number are divisible 7 are there between 3க்கும் 200க்கு இடையில அப்போ 3க்கும் 200க்கு இடையில 7 14 21 28 அப்படியே போயிட்டு 196 இந்த நம்பர் எல்லாமே எனக்கு டிவைட் ஆகும் இதை பாருங்க ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் மாதிரி இருக்கா இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் மாதிரி இருக்கா ஏன்னா எனக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 வருது ஓகேவா அப்போ இதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு இதுல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 196 மைனஸ் 7 196 மைனஸ் 7 189 கரெக்டா 189 டிவைட் பை டிஃபரன்ஸ் எனக்கு 7 கரெக்டா பிளஸ் 1 இதை கேன்சல் பண்ண எனக்கு ஆன்சர் வந்துடும் இதை கேன்சல் பண்ண வருது எனக்கு 2 டைம்ஸ் 18ல 2 டைம்ஸ் இருக்கும் அப்போ 27 பிளஸ் 1 n வந்து எனக்கு 27 பிளஸ் 1 28 கிடைச்சது கரெக்டா n வந்து 28 கிடைச்சிருது ஓகே இந்த சம் பொறுத்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சம்மை பொறுத்தளவுக்கு இந்த ஷார்ட்கட் இருந்தா சம்மை இன்னும் குயிக்கா சால்வ் பண்ணலாம் ஓகேவா என்ன அப்படின்னா இப்போ சம்திங் அப் டு 1 இப்படி கூட சம் எழுதிக்கிறேன் how many number are wait a minute how many number are divisible by something 3 சொல்லிட்டு எடுத்துக்கலாமா 2 or 3 எடுத்துக்கலாம் 3 in between 1 to 100 ஜஸ்ட் ஒரு 100 வரலைக்கு எடுத்துக்கோ ஓகே 1 to 100ல எவ்வளோ நம்பர் 3ஆல டிவைட் ஆகும் சொல்லி கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி கேட்டா கொஷின் இந்த மாதிரி எதாச்சும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா 100 டிவைட் பை 3 சொல்லிட்டு எழுதலாம் டைரக்டா 100 டிவைட் பை 3 எழுதலாம் 100 டிவைட் பை 3னா 33.33 வரும் அந்த 3 ஸ்கிப் பண்ணிடணும் எனக்கு பாயிண்ட்ல வந்தாலே அதை ஸ்கிப் பண்ணிடணும் ரிமைனிங்க அப்படியே எடுத்து எழுதி வச்சுக்கணும் ஓகேவா எப்படி இது சொல்றேன் அப்படின்னா நல்லா கவனிங்களேன் 1ல இருந்து 100க்குள்ள ஃபர்ஸ்ட் 3 கேன்சல் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் 6 நெக்ஸ்ட் 9 நெக்ஸ்ட் 12 எக்ஸெட்ரா 99 வந்து 3ஆல கேன்சல் ஆகும் ஓகேவா இப்போ இந்த 3 ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ் 3 எனக்கு ஃபர்ஸ்ட் 1 டைம் இது 1 டைம் இது 2 டைம் இது 3 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் இந்த 99 33 டைம்ஸ் ஆஃப் 3 33 டைம்ஸ் ஆஃப் 3 கரெக்டா அப்போ இதுல அப்படியே கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 5 எனக்கு லாஸ்ட்ல என்ன கிடைக்குது 33 எவ்வளவு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும் எனக்கு இங்க 33 டேர்ம்ஸ் இருக்கும் ஓகே அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு எழுதிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கிறத விட டைரக்டா 100 டிவைட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கேன்சல் பண்ண 33 கிடைக்கும் 33 அப்புறம் பாயிண்ட்ல வரதுல ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதுலயே ஒரு 2 3 மாடல் இருக்கு எல்லாத்தையும் பார்த்தலாம் கவனிங்க இப்போ எனக்கு சம்மையே how many number are divisible by 3 in between 50 to 100 50 to 100 சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணும் up to 100 வரலைக்கும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா up to 1ல இருந்து 100 வரலைக்கும் எவ்வளோ நம்பர் 1 2 3 4 சொல்லிட்டு போகும் எவ்வளோ நம்பர் 3ஆல டிவைட் ஆகும் சொல்லி பார்க்கணும் அதுல 1 to 50 1ல இருந்து 50 வரலைக்கும் இருக்கிற நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு 50 to 100 கிடைச்சிருமா எனக்கு 50 to 100 வேணும் அப்படின்னா 1ல இருந்து 100 அதை எடுத்துட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அதுல 1 to 50 ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 50 இருக்குல்ல அந்த 50யை சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு 50 1ல இருந்து 100 வரைக்கும் எவ்வளவு நம்பர் 3ஆல டிவைட் ஆகும்னு சொல்லி கிடைச்சிடும் கரெக்டா அப்ப டைரக்டா ட்ரை பண்ணலாமா 100 டிவைட் பை 3 33 இங்க ஒரு ஸ்டெப் கூட எழுதிடுறேன் 100 டிவைட் பை 3 எனக்கு 33 டைம்ஸ் கரெக்டா நெக்ஸ்ட் 50 டிவைட் பை 3 50 டிவைட் பை 3 எனக்கு 16 டைம்ஸ் இருக்கும் கரெக்டா அப்போ 33 மைனஸ் 16 17
Totally there are 70 numbers divisible by 3 in between 50 and 100. Okay, it's a important. Okay, so next concept கூடல next case இதுல நல்லா important, நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு 1 2 ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு மொத்தம் 4 கேஸ் இருக்கும். 4 important. ஓகே, சேம் divisible by 3 சொல்லிடுவாங்க. divisible by 3 சொல்லிடுவாங்க. from 60 to 100, from 60 to 100 important. இதெல்லாம் கவனிங்க. இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்ல 50 100, இந்த இந்த 50யும் சரி 100ம் சரி 3 ஆல கேன்சல் ஆகல. 50யும் சரி 100ம் சரி 3 ஆல கேன்சல் ஆகல. இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா 3 ஆல கேன்சல் ஆகிற மாதிரி நம்பர் இருக்கு. 3 ஆல கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு. முன்னாடி வேர்டு என்ன இருக்கு? ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் இருக்கு. ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. ஓகே, அப்போ இது இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எனக்கு 1ல இருந்து 100 வரைக்கும் 1 2 3 4 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ஆல கேன்சல் ஆகிற மாதிரி 33 நம்பர் இருக்கும். ஓகே, இதுல இப்போ 1 to 60 1 to 60 அப்படி சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணும் எவ்வளவு நம்பர் 3 ஆல கேன்சல் ஆகும் கவுண்ட் பண்ணும்போது இந்த 60யும் இப்போ கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 20 வரும். இந்த 20 நம்பர்ல எந்த நம்பரும் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த 60யும் இன்க்ளூட் ஆகுது. கரெக்டா? இந்த 20 நம்பர்ல இந்த 60யும் இன்க்ளூட் ஆகுது. ஓகே, ஏன்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் 60ல இருந்து எவ்வளவு நம்பர் டிவைட் ஆகுது சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ரம் 60 அப்படி சொல்லிட்டா இந்த 60யும் இன்க்ளூட் ஆகிரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கணும். அது என்னன்னா இந்த 60 இருக்கும். ஓகே, 33 minus 20 எனக்கு 13, 13 plus 1 14. அப்போ 14, totally there are 14 number divisible by 3 from 60 to 100. from 60ல இருந்து 100 வரைக்கும் 14 நம்பர் ஆட் ஆகும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. from f அப்படின்னா எனக்கு ஒரு பிளஸ் சைன் மாதிரி இருக்கா? f அப்படின்னா எனக்கு ஒரு பிளஸ் சைன் மாதிரி இருக்கா? ஒரு +1 எனக்கு ஆட் பண்ணணும் சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் கவனிக்கலாம். ஸோ சேம் அதே divisible by 3 சொல்லி எடுத்துக்கலாம். பட் இன் பிட்வீன் இங்க பிட்வீன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. பிட்வீன் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வேணா இருக்கலாம். 52 எனக்கு 102 செகண்ட் நம்பர் இந்த பிட்வீன் சொல்லிட்டு செகண்ட் நம்பர் டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் நம்பர் 3 ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் கவனிங்களேன். 1ல இருந்து எனக்கு 102 வரலைக்கும் நீங்க 3 ஆல டிவைட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 3 டைம்ஸ், அடுத்தது 12 வரும். அப்போ 34 நம்பர் இருக்கும். கரெக்டா? பட் அவங்க என்ன கேட்டாங்க? பிட்வீன் 50 to 102. பிட்வீன் அப்படின்னாலே என்னது? இது பிட்வீன் அப்படின்னாலே சம்திங், ஏதோ ஒரு பேரிகேட். இந்த பேரிகேடுக்கு நடுவுல இருக்கிற அந்த கேப்ல இருக்கிற நம்பர்ஸ், அந்த கேப்ல இருக்கிற ஏதோ ஒரு திங், அதான் பிட்வீன் அப்படிங்கிற வேர்ட்ஸ்க்கான மீனிங். கரெக்டா? அப்போ இங்க இந்த 50யும் 102 இன்க்ளூட் ஆகாதுங்க. எக்ஸ்க்ளூட் ஆஃப் 50 102. அப்படி இல்லைன்னா இங்க 50யும் 102ம் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பட் இந்த 102 பார்த்தீங்க அப்படின்னா இங்க இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ நீங்க சம்ம கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்ல ஒரு 1 சப்ராக்ட் பண்ணும். ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகே, ஏன்னா 34ல 102 ஒரு நம்பர், இந்த 102 நமக்கு இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஸோ அந்த 102 அந்த ஒரு நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இந்த 50 எனக்கு டிவைட் ஆகலை, அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. 50 வரலைக்கு எவ்வளோ நம்பர் டிவைட் ஆகும் அப்படின்னா 1 to 50ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 16 நம்பர் இருக்கும். அப்போ இங்க 16 சப்ராக்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துருமா? 17. 34 minus 17 is our answer. ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த 4 கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருச்சா? ஃபர்ஸ்ட் எனக்கு சம்திங் ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்து அப் டு 100 300 400 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து எவ்வளோ 3 ஆல டிவைட் ஆகும், 4 ஆல டிவைட் ஆகும், 5 ஆல டிவைட் ஆகும்னா என்ன பண்ணணும் சொல்லி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பேரிகேட் பிட்வீன் 50 to 100
இங்க இந்த 3ஆல இந்த நம்பர் கேன்சல் ஆகல. ஓகேவா? கேன்சல் ஆகல. கேன்சல் ஆகலன்னா பிரச்சனையே இல்ல. இந்த ஆர்ஆர்பி, ஆர்சிஹெச்எஸ்எல் இல்லன்னா இந்த எம்டிஎஸ் இந்த லெவல்ல படிச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி எனக்கு டைரக்ட்டா கேன்சல் ஆகாத மாரி தான் குடுத்துருவாங்க. சப்போஸ் சிஜிஎல் படிச்சீங்க அப்படின்னா, கேன்சல் ஆகுற மாரியும் குடுப்பாங்க. இதுல நெறைய ட்விஸ்ட் வச்சும் குடுப்பாங்க. இந்த ட்விஸ்ட்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரம் அப்படி சொல்லி குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் நம்பர் ஃப்ரம் அப்படி சொல்லி குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் ஆச்சுன்னா பிரச்சனை. இந்த செகண்ட் நம்பர் டிவைட் ஆச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? சேம் டைம் பிட்வீன் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு வேர்டு குடுத்துட்டு, செகண்ட் நம்பர் டிவைட் ஆச்சுன்னா, நம்ம இந்த -1 ஆட் பண்ணணும். இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃப்ரம் அப்படின்னா எனக்கு +1. ஃப்ரம் அப்படின்னா எனக்கு +1 ஆட் பண்ணணும். பி பிட்வீன் அப்படின்னா எனக்கு -1 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சு தானே? இப்ப நம்ம சம் சால்வ் பண்ணிடலாமா? கவனிங்களேன். ஹவ் மெனி நேச்சுரல் நம்பர்ஸ் divisible by 7 are there between 3 and 200. அப்போ இந்த சம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? 200 டிவைட் பை 7 அப்படி சொல்லிட்டு டேரக்டா எழுதலாமா? 200 டிவைட் பை 7 டேரக்டா எழுதலாமா? ஃபர்ஸ்ட் 20ல எனக்கு 2 டைம்ஸ் ரிமைனிங் 60 இருக்கும். 60ல எனக்கு 8 டைம்ஸ் 28 இஸ் அவர் ஆன்சர். கரெக்டா? 28 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாமா? கவனிங்க. Sum number 12. How many 3-digit number are completely divisible by 4? எனக்கு எவ்வளோ 3-digit number completely divisible by 4 சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ ட்ரை பண்ணலாமா? ஸ்மாலஸ்ட் 3-digit number என்ன? 100. ஸ்மாலஸ்ட் 3-digit number 100. அப்படியே எனக்கு நெக்ஸ்ட் 101, 102 சொல்லிட்டு நம்பர் போயிட்டே இருக்கும். அப் டு லார்ஜஸ்ட் 3-digit number 999. 1000க்கு 4 டிஜிட் நம்பர். கரெக்ட்டா? அப்போ லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எனக்கு 999. ஓகேவா? இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுல எவ்வளோ நம்பர் 4ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப் டு 999 வரைக்கும். அப் டு 999 1000ல எனக்கு எவ்வளோ நம்பர் 4ஆல டிவைட் ஆகும்? 250 நம்பர். அப்போ நீங்க டைரக்ட்டா இங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, 249 நம்பர் பார்த்தீங்கன்னா, அப் டு 999 வரைக்கும் 4ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 3 டிஜிட் நம்பர் ஹவ் மெனி 3 டிஜிட் நம்பர் சொல்லி கேட்குறாங்க. 100ம் இன்க்ளூட் ஆகுது. 100ம் இன்க்ளூட் ஆகுது. எனக்கு 1000 100 வரைக்கும் எவ்வளோ நம்பர் 4ஆல டிவைட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு 25 நம்பர் டிவைட் ஆகும். பட் இந்த 25 நம்பர்ல 25 நம்பர்ல 100ம் இன்க்ளூட் ஆகுது. கரெக்ட்டா? இந்த 25 நம்பர்ல 100ம் இன்க்ளூட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த 100ம் சப்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இந்த 100ம் எனக்கு வேணும். அப்போ ஒரு 1 ஆட் பண்ணிக்கிறேன். இத சால்வ் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துரும். ஆன்சர் வில் பி 4. Okay. So next is sum move பண்ணிடலாமா? Sum number 13. Sum number 13. How many natural number are there in between 1000 to 2000? 1000 ல இருந்து 2000 க்குள்ள which when divide by 341. 341 leaves remainder 5. So 341 ஒரு 3 times எழுதுனீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் எனக்கு? 3 times 900 எனக்கு ஒரு 120 அப்போ எனக்கு 1023 வரும். கரெக்ட்டா? 1023 வரும். அப்போ இதான் ஃபர்ஸ்ட் நம்பர். இத ரிமைண்டர் 5 வரணும்னா, இது கூட ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க. 5 ஆட் பண்ணா எவ்வளோ வரும்? 1028 வரும். 1028 அப்படி சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ எனக்கு நம்பர் பெருசா இருக்கனால, இதெல்லாம் இந்த ரிமைண்டர் 5லாம் நமக்கு கண்டுக்கவே தேவையில்ல. டைரக்ட்டா நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். அப் டு 2000க்குள்ள 341ஆல அப் டு 2000க்குள்ள 341ஆல எவ்வளோ டைம்ஸ் இருக்கு அப்படின்னா, எவ்வளோ நம்பர் டிவைட் ஆகும்னா, 2000 டிவைட் பை 2000 டிவைட் பை 341ன்னு எழுதலாமா? கண்டிப்பா 6 நம்பர் இருக்க சான்ஸே இல்ல. கண்டிப்பா ஏன்னா 3 டைம்ஸே எவ்வளோ வருது எனக்கு 1000ஓட தாண்டியது. ஓகே. அப்போ 6 டைம்ஸ் கண்டிப்பா 2000ஓட எக்ஸ்ட்ராவே இருக்கும். கண்டிப்பா ஒரு 5 டைம்ஸ் வரும். ஓகே. நெக்ஸ்ட் 1000 வரலைக்கும் எவ்வளோ நம்பர் 341ஆல கேன்சல் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 1000 வரலைக்கும் 341ஆல எவ்வளோ நம்பர் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆக்சுவலி இங்க 2 நம்பர் தான் இருக்கா? அப்போ டோட்டலி தேர் ஆர் 3 நம்பர் divisible by 341 in between 1000 to 2000. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க சம். ரொம்பவே ஈஸியான சம். டயர் 2 சம்ங்க. டயர் 2 சம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணிடலாமா? சம் நம்பர் 14. Sum number 14. How many multiples of both 3 and
5 are there from number 1 to 150. 1லேருந்து 150க்குள்ள 3 and 5 இங்க நல்லா பாருங்க. இது வரைக்கும் 3ன்னு பார்த்திருக்கோம், 4ன்னு பார்த்திருக்கோம், or else 5 இந்த மாதிரி கூட இருக்கு. இங்க என்ன சொல்லிருக்காங்க, 3 and 5. இந்த 3 and 5 இந்த மாதிரி 3 and 5 ஆர் ஒரு 2 நம்பர், 3 நம்பர், 4 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கணும். 3 and 5 எனக்கு 15. 3 and 5 எனக்கு 15. அப்போ 1லேருந்து 150க்குள்ள 1லேருந்து 150க்குள்ள எவ்வளோ நம்பர் 15ஆல டிவைட் ஆகும் சொல்லி செக் பண்ணும். அப்போ டைரக்டா 150 டிவைட் பை 15 எழுதலாம். 150 டிவைட் பை 15 எழுதலாம். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். 10 தான் என்னோட ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். சம் நம்பர் 15. சம் நம்பர் 15 இங்க பாருங்க. ஹவு many numbers are between 400 and 800 divisible by 4, 5, 6, 4, 5, 6 இந்த மாதிரி 2, 3 நம்பர்ஸ் கொடுத்தாண்ட சொல்லியிருக்கேன். எல்சிஎம் எடுத்துடணும். எல்சிஎம் எனக்கு 60. கரெக்டா, எல்சிஎம் எனக்கு 60. அப்போ என்ன பண்ணலாம், அப் டு 800 வரைக்கும் எவ்வளோ நம்பர் 60ஆல டிவைட் ஆகும். அப் டு 800 வரைக்கும் எவ்வளோ நம்பர் 60ஆல டிவைட் ஆகும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 800ல 80ல 1 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் 20ல 3 டைம்ஸ், எனக்கு 20ல சரி 200ல 3 டைம்ஸ் 60 இருக்கு. கரெக்டா. நெக்ஸ்ட் 400ல பார்த்தீங்கன்னா 400ல அப் டு 400 வரைக்கும் 60ஆல எவ்வளோ நம்பர்ஸ் டிவைட் ஆகும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 366 நம்பர். கரெக்டா, 366 நம்பர். ஸோ டோட்டலா எனக்கு 7 நம்பர் பார்த்தீங்கன்னா 60ஆல, தட்ஸ் மீன் 4, 5, 6ஆல டிவைட் ஆகும் சொல்லிட்டு மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணிடலாமா. சம் நம்பர் 16. One of the important sum number 16. How many numbers between 255 and 555 are divisible by 2 or 7? One of the important sum. நல்லா பார்த்துக்கோங்க. 2 or 7 சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இந்த கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ சேம் ஒரு குட்டி சம் சால்வ் பண்ணலாமா. இப்போ எனக்கு அப் டு 20 வரைக்கும், அப் டு சம்திங் 20 வரைக்கும் எவ்வளோ நம்பர் சம்திங் என்ன எழுதலாம், டிவிசிபிள் பை, இல்லைனா இங்கே எழுதிக்கிறேன், வெயிட் அ மினிட், டிவிசிபிள் பை 2 or 3 சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணும், அப் டு 20 நம்பர் வரைக்கும் 2ஆல டிவைட் ஆகுற மாதிரி நம்பர்லாம் என்ன இருக்கு, 2ஆல டிவைட் ஆகுற மாதிரி நம்பர்லாம் என்ன இருக்கு, 2, 4, 6, 8, 10, 12. கரெக்டா, 6, 8, 10, 12. நெக்ஸ்ட் அப் டு எனக்கு 20 வரைக்கும் 3ஆல டிவைட் ஆகுற மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்கு, 3ஆல டிவைட் ஆகுற மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்கு, எனக்கு 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா 20லாம் போயிட்டு இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா 3, 2 or 3, 2 அல்லது 3ஆல டிவைட் ஆக சொல்லிட்டாங்கன்னா இப்போ சம்திங் எனக்கு 20 வரைக்கும் 2ஆல டிவைட் ஆகுற மாதிரி எனக்கு அப் டு இல்லைன்னா 20 நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டா ஒரு 10 நம்பர் இருக்கும். 3ல எனக்கு 6 நம்பர் இருக்கும். 3ல எனக்கு 6 நம்பர் இருக்கும். ஸோ டோட்டலாக 16 நம்பர் சொல்லிடக்கூடாது. டோட்டலாக 2 or 3ஆல டிவைட் ஆகிறது மாதிரி 16 நம்பர் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 இங்க ஒரு டைம் இருக்கு, இங்க ஒரு டைம் இருக்கு. கரெக்டா, 12 இங்க ஒரு டைம் இருக்கு, இங்க ஒரு டைம் இருக்கு. சேம் டைம் எனக்கு 18 இங்க ஒரு டைம் இருக்கும், இங்க ஒன்ஸ் இருக்கும். 18 இங்க ஒரு டைம் இருக்கும், இங்க ஒரு டைம் இருக்கும். ஓகே, அப்போ சில நம்பர்ஸ் என்ன பண்ணுது, ரிப்பீட் ஆகுது. சில நம்பர் என்ன பண்ணுது, ரிப்பீட் ஆகுது. அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதை என்ன பண்ணும், இந்த சீரீஸ்ல இருந்து எடுக்கணும். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், அப் டு 2 வரைக்கும் டிவைட் ஆகிற நம்பர் பிளஸ் அப் டு 3ஆல டிவைட் எவ்வளோ நம்பர் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் 2 and 3ஆல டிவைட் ஆகிற நம்பரை சப்ராக்ட் பண்ணா 1 டைம் சப்ராக்ட் பண்ணா, ஏன்னா 2 டைம்ஸ் 6 அப்படிங்கிறது என்னது 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகிற ஒரு நம்பர். நெக்ஸ்ட் 12 அப்படிங்கிறது 2ஆலையும் 3ஆலையும் ஒரு டிவைட் ஆகிற ஒரு நம்பர். அப்போ எனக்கு 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகிற நம்பரை கேன்சல் பண்ணா, சாரி 1 டைம் சப்ராக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 2 டைம்ஸ் இருக்கு, இங்க ஒரு 1 டைம், இங்க ஒரு 1 டைம் இருக்கு. ஸோ 1 டைம் நான் சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா,
1 டைம் சப்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அப்ப நல்லா கவனிங்களேன். 2 அண்ட் 3னா என்ன சொல்லியிருக்கேன்? எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எனக்கு 6 அப் டு 20 வரலைக்கும் 6 ஆல டிவைட் ஆகுற மாதிரி 20 டிவைட் பை 6னா எனக்கு 3 நம்பர் வரும். கரெக்டா? அப்படி இல்லைன்னா 6 இங்க எழுதிக்கோங்க. 6 12 18 இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ டோட்டலா இங்க 10 நம்பர் இருக்கும். இங்க 6 நம்பர் இருக்கும். இங்க 6 நம்பர் இருக்கும். இதுல நானு 3 சப்ராக்ட் பண்ணேன். 3 சப்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ டோட்டலி 30 நம்பர் டோட்டலா எனக்கு டோட்டலி there are 30 number divisible by 2 or 3ங்க. 2 or 3 ஆல டிவைட் ஆகுற மாதிரி 13 நம்பர் இருக்கும். நீங்க வேணா நம்பர் எழுதி அப்புறம் செக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 ஆல மட்டும் டிவைட் ஆகிற நம்பர் 2 ஆல மட்டும் டிவைட் ஆகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப் டு 55 வரைக்கும் 2 டைம்ஸ் 7 டைம்ஸ் 2 டைம்ஸ் 7 டைம்ஸ் நெக்ஸ்ட் 7 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 555 டிவைட் பை 7 சொல்லுதுன்னா இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 255 டிவைட் பை 2 சொல்லிட்டுனா 255 டிவைட் பை 2 சொல்லிட்டுனா ஃபர்ஸ்ட் 1 டைம் 2 டைம்ஸ் நெக்ஸ்ட் 7 127 வரும். அப்போ 2 ஆல டிவைட் ஆகிற மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு? 150 நம்பர் இருக்கு. 150 நம்பர் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 7 ஆல டிவைட் ஆகிற மாதிரி 7 ஆல டிவைட் ஆகிற மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு? 7 ஆல டிவைட் ஆகிற மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. 555 டிவைட் பை 7 555 டிவைட் பை 7 55ல 49 எனக்கு ஒரு 7 டைம் ரிமைனிங் எனக்கு 65 இருக்கும். 65 63 9 டைம்ஸ். கரெக்டா? இங்க 250 டிவைட் பை 7 250 டிவைட் பை 7 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 7 எனக்கு 25ல 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் 21 ரெமினிங் 45 இருக்கும். 45ல 42 6 டைம்ஸ். கரெக்டா? ஸோ டோட்டலாக 7 ஆல டிவைட் ஆகிற மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்கு அப்படின்னா 43 நம்பர் இருக்கும். 43 நம்பர் இருக்கும். 2 ஆல டிவைட் ஆகிற மாதிரி எனக்கு 150 நம்பர் இருக்கு. 7 ஆல டிவைட் ஆகிற மாதிரி 43 நம்பர் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு 2 and 3 2 and 3 and 2 and 7 2 and 7 ஆல டிவைட் ஆகிற மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 2 and 7 ஆல் 2 and 7 LCM 14 14 ஆல டிவைட் ஆகிற மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு? இப்போ 555 டிவைட் பை 14 555 டிவைட் பை 14 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்கன்னா 55ல எனக்கு 14 எவ்வளோ டைம்ஸ் தான்? கண்டிப்பா ஒரு 3 டைம்ஸ் 42 3 டைம்ஸ் தான் இருக்கும். கரெக்டா? 3 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 56 4 டைமா கண்டிப்பா எனக்கு ஒரு 9 டைம்ஸ் இருக்கும். 39 எனக்கு 39 ஏன்னா 516 எழுதுனீங்கன்னா எனக்கு 40 டைம்ஸ் இருக்கும். எனக்கு 560 விட ஒரு 5 தான் கம்மியா இருக்கு. அப்போ 39 டைம்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 255 டிவைட் பை 14 255 டிவைட் பை 14 எழுதுனா எனக்கு 14 1 டைம் இருக்கும். 14 ஃபர்ஸ்ட் 1 டைம் இருக்கும். ரிமைனிங் எனக்கு 115 இருக்கு. 115 இருக்கு. 115ல 14 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 8 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இதை சப்ராக்ட் பண்ணா இங்க எனக்கு 21 இந்த 21 சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? கவனிங்க. ஆட் பண்ணால வருது 193 183ல 21 சப்ராக்ட் பண்ணா 172 is our answer. 172 is our answer. That's it guys. So next sum மூவ் பண்ணிடலாம். இந்த சம நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. 2 divisible by 2 or 3 அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சுன்னா divisible by 2 or 3 அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சுன்னா சம 2 ஆல எவ்வளோ நம்பர்ஸ் டிவைட் ஆகுது 7 ஆல எவ்வளோ நம்பர் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட் 2 and 7 சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் எஸ்எஸ்சி சிபிஓ 2019 சிபிஓலே சம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நல்லா கவனிங்க. ஹவு many natural number ஆர் லெஸ் தென் 1000க்கு கீழே ஆர் divisible by 5 or 7 நல்லா கவனிங்க. 5 ஆலையும் 7 ஆலையும் டிவைட் ஆகணுமா? 5 ஆலையும் 7 ஆலையும் டிவைட் ஆகணுமா? பட் நாட் 35 35ஆல டிவைட் ஆகக்கூடாது. ஓகே. இதான் என்னோட கண்டிஷன். அப்போ நல்லா பாருங்க. எனக்கு 5 ஆல டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடில் கூட எழுதிக்கலாம். 5 ஆல டிவைட் ஆகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் எனக்கு 5 10 15 எக்ஸெட்ரா 35 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். 7 ஆல டிவைட் ஆகிற நம்பரும் 35 வரும். அப்போ ரெண்டுத்துலயும் எனக்கு 35 இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணும். இங்க 5 and 7 ஆல டிவைட் ஆகிற மாதிரி நம்பரை 2 டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு 5
ஆர் 7 இதால மட்டும் டிவைட் ஆகிற நம்பர் நாட் டிவிசிபிள் பை 35 கிடைச்சிருமா? ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. கவனிங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். 5 ஆல டிவைட் ஆகிற நம்பர் அப் டு 1000 வரலைக்கும் லெஸ் தென் 1000 அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துறாங்க. லெஸ் தென் 1000 அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துறாங்க. அப்போ 5 ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 200 நம்பர் 199 நம்பர் தான் இருக்கும். 199 நம்பர் தான் இருக்கும். ஏன்னா லெஸ் தென் 1000 சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. 5 ஆல டிவைட் ஆகிற மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் 7 ஆல டிவைட் ஆகிற மாதிரி. 7 ஆல டிவைட் ஆகிற மாதிரி 1000 டிவைட் பை 7. 1000 டிவைட் பை 7னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 1 டைம் இருக்கும். ரிமைனிங் 30ல எனக்கு 4 டைம்ஸ் 28, ரிமைனிங் 20ல எனக்கு 2 டைம்ஸ் 142 நம்பர் இருக்கும். ஓகே. இப்போ 5 ஆல டிவைட் ஆகிற மாதிரி 199 நம்பர்ஸ் இருக்கு. 7 ஆல டிவைட் மாதிரி 142 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ 5 ஆலையும் 7 ஆலையும் தட்ஸ் மீன் 35 ஆல டிவைட் ஆகிற மாதிரி 35 ஆல டிவைட் ஆகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1000 டிவைட் பை 35 100ல 35 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் எனக்கு ஒரு 2 டைம்ஸ் இருக்கும். ஓகே. ரிமைனிங் 30 இருக்கும். 300ல 35 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? கண்டிப்பா ஒரு 8 டைம்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த 28 2 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும். 2 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க 35 ஆல டிவைட் ஆகிற மாதிரி ஒரு 1 டைம்ஸ் இருக்கும். இங்கேயும் 35 ஆல டிவைட் ஆகிற மாதிரி 7லையும் 35 ஆல டிவைட் ஆகிற மாதிரி ஒரு 1 டைம்ஸ் நம்பர் இருக்கும். ஓகே. அப்போ நீங்க என்ன பண்ணணும் 2 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அப்போ ஆன்சர் என்னன்னா 9 + 2 யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்க. 9 + 2 எனக்கு 11. 2 × 8 எனக்கு 56. 11 - 6 11 - 6 5 285 நம்பருங்க. Totally there are 285 numbers are divisible by 5 or 7. 5 or 7 ஆல டிவைட் ஆகும் but not divisible by 35. ஓகேவா? Sum number 18, one of the legendary sum. The sum of one of the legendary sum. How many natural number up to 2001 are divisible by 3 or 4? Are divisible by 3 or 4 but not divisible by 5. But not divisible by 5 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த சம ட்ரை பண்ணலாமா? கவனிங்க. நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் 3 or 4 அப்படின்னா என்ன பண்ணுவோமோ அதை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹவு many நேச்சுரல் நம்பர் ஆர் டிவிசிபிள் பை 3 or 4. 3 ஆல டிவைட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா அப் டு 300 வரலைக்கும் சரி 2001 வரலைக்கும் 3 ஆல டிவைட் ஆகிற மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்கும்? 3 ஆல கேன்சல் பண்ணினா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 20ல 6 டைம் அகைன் 20 இருக்கும் 6 டைம் அகைன் 21 இருக்கும் 7 டைம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் 4 ஆல டிவைட் ஆகிற மாதிரி அப் டு 2001 வரலைக்கும் 4 ஆல டிவைட் ஆகிற மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா அப்படியே 4 வச்சு கேன்சல் பண்ண எனக்கு ஒரு 500 நம்பர் இருக்கும். இப்போ இந்த 3 and 4ல 12 அப்படிங்கிற அதாவது 12 3 and 4 அப்படின்னு சொல்லிட்டு 12 எல்சிஎம் வந்து 12. ஸோ 12ஆல கேன்சல் ஆகிற மாதிரி ஒரு 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணிடுறேன் அந்த 2 டைம்ஸில் 1 டைம் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இப்போ தான் பார்த்துருக்கோம். அப்போ 12ஆல கேன்சல் ஆகிற மாதிரி 2001 டிவைட் பை 12 சொல்லிட்டுனா 12 ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 1 டைம் இருக்கும். ரிமைனிங் எனக்கு 80ல 6 டைம்ஸ் அகைன் 18 6 டைம்ஸ் 80 இருக்கும் 80ல 6 டைம்ஸ் 72. ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 3 or 4 கண்டுபிடிச்சிரு. ஓகேவா? இங்க என்ன கேட்டாங்க பட் நாட் டிவிசிபிள் பை 5. பட் நாட் டிவிசிபிள் பை 5. இனிமேல் சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இங்க என்ன எழுதியிருந்தேன் 166 சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ 3 ஆல டிவைட் ஆகுற மாதிரி 3 ஆல டிவைட் மாதிரி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா அந்த சீரீஸ்ல எதெல்லாம் 5 ஆல டிவைட் ஆகும் சொல்லி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு 15 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 30 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 45 டிவைட் ஆகும். 60 டிவைட் ஆகும். ஓகே. சேம் டைம் இந்த 4 இருக்கு இல்லையா இந்த 4 ஆல டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் சீரிஸ் இருக்கு இல்லையா அந்த சீரீஸ்ல எதெல்லாம் 5 ஆல டிவைட் ஆகும் சொல்லி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 20 டிவைட் ஆகும் 40 டிவைட் ஆகும் 60 டிவைட் ஆகும். 20 டிவைட் ஆகும் 40 டிவைட் ஆகும் 60 டிவைட் ஆகும். ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 ஆலையும் 5 ஆலையும் டிவைட் ஆகுற மாதிரி எல்சிஎம் 3 and 5க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் 15 ஏன்னா அந்த 15 30 45 60 தான் இந்த நம்பர்லாம் கேன்சல் ஆகும். ஓகே. அப்போ இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா இந்த சீரீஸ்ல இந்த 3 சீரீஸ்ல எனக்கு 5 ஆல டிவைட் ஆகுற மாதிரி நம்பரே இருக்காது. ஓகே. அப்போ
15ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கிற நம்பர்லாம் எடுத்து சப்ராக்ட் பண்ணலாமா? 15ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கிற நம்பர்லாம் எடுத்து சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ 201 டிவைட் பை 15, 201 டிவைட் பை 15 எழுதினா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 டைம் இருக்கும். ரிமைனிங் 20ல 15 எனக்கு 1 டைம் இருக்கும். ரிமைனிங் 50, 50ல 3 டைம்ஸ், அகைன் 50 3 டைம்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சேம் டைம் 5 and 4, 5 and 4க்கு எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 5 and 4 20. ஏன்னா அந்த 20ஆல தான் இந்த 20, 40, 60 எல்லாம் கேன்சல் ஆகுது 4 சீரீஸ்ல. ஓகே. அப்ப இந்த 4 சீரீஸ்ல 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி நம்பரே இருக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 20, 40, 60 எல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 20ஆல டிவைட் ஆகுற மாதிரி எவ்வளவு நம்பர் இருக்குன்னு பாக்குறேன். எனக்கு டோட்டலா இதை கேன்சல் பண்ணி 2001 டிவைட் பை 20 அப்படின்னு எழுதினீங்க அப்படின்னா எனக்கு 100 நம்பர் இருக்கும். 100 நம்பர் இருக்கும். ஓகே. ஸோ இங்க இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. இந்த சீரீஸ்லும் ஒரு 60 இருக்கு, இந்த சீரீஸ்லும் ஒரு 60 இருக்கு. கரெக்டா? இந்த சீரீஸ்லும் ஒரு 60 இருக்கு, இந்த சீரீஸ்லும் ஒரு 60 இருக்கு. 60 எவ்வளவு டைம்ஸ் எனக்கு சப்ராக்ட் ஆகுது? 2 டைம்ஸ் சப்ராக்ட் ஆகுது. 60 எனக்கு எவ்வளவு டைம்ஸ் சப்ராக்ட் ஆகுது? 2 டைம்ஸ் சப்ராக்ட் ஆகுது. அப்போ இந்த 60ய 1 டைம்ஸ் ஆட் பண்ணணும். கரெக்டா? இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படியும் சம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 60ய 1 டைம் ஆட் பண்ணலாமா? அப்போ 60ஆல டிவைட் ஆகுற மாதிரி 2001 டிவைட் பை 60 அப்படின்னு சொல்லி எழுதுங்க. 200ல 60 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 200ல 60 எனக்கு ஒரு 3 டைம்ஸ் இருக்கும். கரெக்டா? அகைன் 200ல எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? எனக்கு ஒரு 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு 33ய ஆட் பண்ணிக்கணும். இந்த 33 ஆட் பண்ணனா இங்கேயும் ஒரு 60 வரும், இங்கேயும் ஒரு 60 வரும். நான் 2 டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணிட்டேன். இங்க 2 டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணிட்டேன். அப்போ 1 டைம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. ஓகேவா? ஸோ கால்குலேட் பண்ணலாமா? யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்க. இங்க 7 plus 3, 7 plus 3 எனக்கு 10. கரெக்டா? 10 minus 9, 10 minus 9 எனக்கு 1. அப்போ 801 தான் ஆன்சர். 801 is the answer. One of the important sum. இந்த சம்ம பார்த்துக்கோங்க. இந்த சம்ம ஸ்க்ரோல் பேக் பண்ணி ஒன்ஸ் அகைன் பாருங்க. ஏன்னா எல்லா கான்செப்டும் இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? லாஸ்ட் ஃபைனல் சம். How many natural number are there from 200 to 800? From 200 to 800 which are neither divisible by இந்த இடத்துல நெய்தர் வந்திருக்காது. ஓகே. neither divisible by 5 nor 7. 5ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது, 7ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டோட்டல் எவ்வளவு நம்பர் இருக்கு? டோட்டல் நம்பர்ல 5 or 7, 5 or 7ஆல கேன்சல் ஆகிற நம்பரை நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன். 5 or 7ஆல கேன்சல் ஆகிற நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு நெய்தர் டிவிசிபிள் பை 5 or 7 கிடைச்சிரும். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 5 டோட்டலா இங்க எவ்வளவு நம்பர் இருக்குன்னா எனக்கு டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். 800 minus 200 600. எனக்கு இங்க டிஃபரன்ஸ் 1 தான் பிளஸ் 1. ஸோ டோட்டலா 601 நம்பர் இருக்கும். கரெக்டா? இங்க எனக்கு 601 நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் 5 or 7 நான் சப்ராக்ட் பண்ணும். கரெக்டா? 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 800ல இருந்து இதை வேணா தனியாக அங்கே கால்குலேட் பண்ணிக்கலாமா? இதை நல்லா கவனிங்க. இந்த பிளேஸ்ல பண்றேன். எனக்கு 5ஆல டிவைட் ஆகுற 5 or 7னா 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி எவ்வளவு நம்பர் இருக்கு? எனக்கு ஃப்ரம் அப்படி சொல்லிட்டாங்க. இங்க நல்லா கவனிங்க. ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. அப்போ 800 வரைக்கும் எனக்கு 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 160 நம்பர் இருக்கும். 160 நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் அப் டு 200 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் எனக்கு 5ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா எனக்கு 40 நம்பர் டிவைட் ஆகும். பட் இங்க இந்த 200 இன்க்ளூட் ஆகுது. இந்த 200 இன்க்ளூட் ஆகுது. அப்போ ஃப்ரம் சொன்னா என்ன சொல்லியிருந்தேன்? இந்த 200 ஆட் பண்ணும். இந்த 200 ஆட் பண்ணும். பிளஸ் 1. ஓகே. பிளஸ் 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 7ஆல டிவைட் ஆகிற மாதிரி எவ்வளவு நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 7ஆல டிவைட் பண்ண எனக்கு 800 வரைக்கும் டிவைட் ஆகுற மாதிரி எவ்வளவு நம்பர் இருக்கும்னா 800 டிவைட் பை 7. ஃபர்ஸ்ட் 8ல 1 டைம் ரிமைனிங் 10 இருக்கும். 1 டைம் ரிமைனிங் 30. எனக்கு 4
நம்பருக்கு ஓகே. ஆஃப்டர் 200 வரைக்கும் எவ்வளோ நம்பர் 7ஆல டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 20ல எனக்கு 2 டைம்ஸ் ரிமைனிங் எனக்கு 60 இருக்கும். 60ல எனக்கு 8 டைம்ஸ் 28 டைம்ஸ் இருக்கும் ஓகே. நெக்ஸ்ட் ஆர் அதாவது 5 ஆர் 7 சொல்லியிருக்கோம் ஓகே. 5 ஆர் 7 என்ன பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 5 அண்ட் 7 ஒன்ஸ் டைம் சப்ராக்ட் பண்ணும். 5 அண்ட் 7 ஒன் டைம் சப்ராக்ட் பண்ணும் கரெக்டா. அப்போ அப் டு 800 வரைக்கும் 5 and 7 35ஆல டிவைட் ஆகிற நம்பர் 35ஆல டிவைட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 70 ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு 2 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் 100 இருக்கும். 100லையும் 70 எனக்கு ஒரு 2 டைம்ஸ் ஓகே. அடுத்தது 200 வரலைக்கும் 35ஆல டிவைட் ஆகிற மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்கும் அப்படின்னா கரெக்டா 5 நம்பர் இருக்குங்க. கரெக்டா 200 டிவைட் பை 35 எழுதினா 175 5 டைம்ஸ் ஓகேவா. இந்த வேல்யூ என்ன பண்ணும் 1 டைம் சப்ராக்ட் பண்ணும். ஏன்னா 35ல டிவைட் ஆகிற மாதிரி இங்க ஒரு நம்பர் இருக்கும், இங்கேயும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த 1 டைம் இங்க சப்ராக்ட் பண்ணா நமக்கு 5 ஆர் 7 கிடைச்சிருமா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த வேல்யூ சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாமா. இங்க எனக்கு ஆன்சர் எவ்வளோ வரும். எனக்கு 121 கரெக்டா 121 பிளஸ் இங்க சப்ராக்ட் பண்ணா 14 அகைன் ஒரு 14 சப்ராக்ட் பண்ணா 86 கரெக்டா. மைனஸ் 5 சப்ராக்ட் பண்ணா எனக்கு 17 வரும். அப்போ மைனஸ் 17 கரெக்டா. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா எனக்கு யூனிட் டிஜிட் இந்த 1 + 6 7 7 7 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 80ல ஒரு 10 சப்ராக்ட் பண்ண 70 70 எங்க ஆட் பண்ண எனக்கு 190 வரும் கரெக்டா. 190 சப்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். இதை சப்ராக்ட் பண்ணா 411 is our answer. 411 is our answer. ஸோ இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா. இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா. நெய்தர் டிவிசிபிள் பை neither divisible by some number not divisible by சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா சம் இப்படி தான் சால்வ் பண்ணும். இந்த சம் மாதிரியே இன்னொரு சம் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த சம்மை சால்வ் பண்ணி பழகுங்க. எந்த சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க ஓகேவா. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்த வரைக்கும் எல்லா கான்செப்டையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா டயர் 2 லெவலில் நான் செம்ம சால்வ் பண்ணியிருக்கேன். டயர் 2 லெவலில் இருக்கிற எவ்வளோ மாடல்ஸ் இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா மாடல்ஸையும் எடுத்து வச்சு செம்ம சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த 20 சம்மும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 20 சம்மையும் தெளிவாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சேம் மாடலில் இதில் தான் ரிப்பீட் ஆகும். எப்படி கேட்டாலும் இதில் தான் ரிப்பீட் ஆக போதும். ஸோ இந்த செம்மை தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஜிபி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் இருக்கும், அதில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ். ஸ்டே வித் நாங்கள்.